போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாத்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அந்த நோட்டிபிகேஷனை பொறுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்ல, மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சா நம்ம டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலாம். தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கான நேம் பாத்தீங்கன்னா பாவேந்தர் அப்படின்ற நேம்ல வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போக போறோம். இதுல பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் மட்டும்தான். கண்டிப்பா 85க்கு 85 அடிக்க முடியும். எப்படி சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இலக்கண டெஸ்ட் பேட்ச் தான் போட்டிருக்கோம். இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கு பாருங்களேன். 2693 கொஸ்டின்ஸ் இருக்கு. வெறும் 30 டெஸ்ட் தான். 30 டெஸ்ட்ல வந்து 2693 கொஸ்டின் கிடைக்குது. எவ்வளவு சார் ஃபீஸ்ன்னு கேட்டீங்கன்னா 499 ரூபா தான். எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து கால் அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதுல பாத்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்கு. எல்லாமே வந்து சப்டிவிஷன் வைஸ், அதாவது அகரவரிசை, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்ற கவுண்டோட உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க டைரக்டா பாத்துருவோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் நேம் என்ன சொன்னோம்? பாவேந்தர்னு சொன்னோம். ஆக்சுவலி இந்த பிடிஎஃப் வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு. அதனாலதான் இதுல அட்மிஷன் டேட் வந்து 25 போட்டிருக்கு. நம்ம 1ஆம் தேதி வரைக்குமே டெஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு ஃபீஸ்? 499 ரூபாய். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நான் ஷெடியூல் மட்டும் ஷோ பண்ணிடுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்டே பாத்தீங்கன்னா அகரவரிசைன்ற டாபிக் தான் வச்சிருக்கோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு சைட்லயே ஒவ்வொரு டாபிக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றதையும் நம்ம உங்ககிட்ட ஷோ பண்ணிடுவோம். அதுவும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சார் போஸ்டிங் கம்மியா இருக்கு, 3000 பிளஸ் போஸ்டிங் தான் இருக்கு, என்னால படிக்க முடியுமா, இவ்வளவு பேர் இருக்காங்க காம்படிஷனுக்கு, என்னால சக்சீட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கால்ஸ் பண்றாங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன், நான் இருக்கேன்னா எனக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். நான் அந்த ஒரு போஸ்டிங்கை எய்ம் பண்ணி தான் நான் படிக்க போறேன். 3000 போஸ்டிங்கா இருக்கட்டும், 10,000 போஸ்டிங்கா இருக்கட்டும், நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். அந்த 10,000 போஸ்டிங்கா இருந்தாலும் நான் மதன் இருக்க சிங்கிள் பர்சனுக்கு தேவை எத்தனை போஸ்டிங்? ஒரு போஸ்டிங். ஒரு போஸ்டிங் வந்தா கூட நம்ம அதை விடவே கூடாது. அந்த போஸ்டிங் எனக்கு தான், நான் தான் அந்த போஸ்டிங்கை தட்ட போறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க உட்காந்து கான்பிடண்டா படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களாலையும் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? நமக்கான செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுகின்ற டாபிக்ல இருந்து கொடுத்துருக்கோம். பாருங்க, சைட்ல என்னென்னைக்கு டெஸ்ட் நடக்க போகுதுன்றதையும் கொடுத்துட்டோம். எவ்வளவு கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க, 164. நமக்கான தேர்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக. அதுக்கடுத்து ஒரு பிழை திருத்தம், எதிர் சொல், குறில் நெறில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இது எல்லாமே சேர்த்து 152 கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 12th மேன்ற அன்னைக்கு தான் நமக்கு இந்த டெஸ்ட்லாம் நடக்க போகுது. பாருங்க, ஃபுல் ஷெடியூல் பாருங்க. பாட்டா பிரிச்சு அக்கா பிரிச்சு உங்களுக்காக நாங்க டைப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் வந்து ஒன்லி ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் நம்ம கொண்டு போக போறோம். ஏன்னா நீங்க இதை ஃபியூச்சர்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்ப குரூப் 4ஓட இந்த டெஸ்ட் வந்து நின்றாது. குரூப் 2க்கு இதே கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஸோ இதே வந்து நீங்க அப்பயும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டைம்ல வேணாலும் இந்த டெஸ்ட்டை போடும் வகையில தான், நம்ம அட்டன் பண்ற வகையில தான் நமக்கு கொடுத்துருக்கோம். 7th டெஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அதுல பாருங்க 47 + 55 வச்சிருக்கோம். அதாவது 2ஆ ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் பிளஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 58 கொஸ்டின்ஸ் இருக்கு. 58மே டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் தான். உங்களுக்கு எல்லாமே இதுல கிடைக்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சில கேட்டதான். 2012 இருந்து 2025 டில் டேட் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ல இருக்கோ அதை நம்மளோட சப்டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு அதை டைப்பிங் பண்ணி உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஆல்ரெடி இதே பேட்ச் வந்து உங்களுக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்க போது, என்ன லெவல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரியும். சார் நீங்க சொல்றீங்க கரெக்ட், டைப் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல, எங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின் காமிங்க சார் அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது எனக்கு நல்லாவே கேட்குது. உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டினும் நான் காமிச்சிடறேன். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு அகரவரிசைன்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்க, தமிழ் டெஸ்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஹெட்டிங்ல கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷம் லோட் ஆகிக்கிட்டோம். ரொம்பவே சிம்பிள் தான். அழகா பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற விதத்தெல்லாம் வச்சிருக்கோம். நம்ம டெஸ்ட்ல ஜாயின் பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எதுக்காக பேட்ச் ஐடி நம்பர் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா
ஒரே டெஸ்ட்டை வந்து பல பல டைம் நம்மளால அட்டன் பண்றது கஷ்டமா இருக்கும். ஈஸியாக அட்டன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஐடி நம்பர் கொடுத்துருவோம். நீங்க வந்து ஜாயின் பண்ணா போதும் உங்களுக்கு பேட்ச் ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அகரவரிசை சொற்களை சீர் செய்தல் இருக்கு. பாருங்க, அத்தனை கொஸ்டின் நாங்கள் டைப் பண்ணி வச்சுட்டோம். பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் பாருங்க 117 கொஸ்டின் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் 117 இருக்கு. ஓகே சார், ரெஸ்பான்ஸ்ல 32 இருக்கு என்ன சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பேட்ச் நம்ம போட்டிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியல. பாருங்க, 32 பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், எல்லாமே ப்ரீவியூ தான், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஓகே சார், இது மட்டும் நீங்க ஷோ பண்றீங்களே சார், எப்படி சார் நாங்க நம்பர் இது நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு டைப் பண்ணதே எடுத்துட்டு வந்து காமிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்க்ரோலா ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாமே டைப் பண்ணி வச்சாச்சு. டிரைவ்ல நாங்கள் அப்படியே போட்டு வச்சிட்டோம். நீங்கள் வந்து பேட்சில் சேர்ந்தா மட்டும் போதும், உங்களுக்கு அன்னன்னைக்கு டெஸ்ட்டை வந்து நாங்கள் ஷெடியூல் முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சிருவோம். கரெக்டாக ஆன் டயத்துக்கு வந்து உங்களுக்கு டெஸ்டஸ் எல்லாமே வந்து சேரும். தமிழ் ஓல்டு கொஸ்டின் டெஸ்ட் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல். நெக்ஸ்ட், எவ்வகை வாக்கியம் கண்டறிதல், ஒருமை பன்மை பிழை திருத்தம், சந்திப்பிழை நீக்குதல், மரபு பிழை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், ஒரு ஊர் பிழை திருத்தம், பிறமொழி சொற்களை நீக்குதல், தமிழ் சொல் கலை சொற்கள் கேட்டிருக்காங்க, எதிர் சொல் கேட்டிருக்காங்க, பொருத்தமான பொருள், சொற்களை ஒழுங்குபடுத்திடுதல், குறில் நெடில் வேறுபாடு, சேர்த்தெழுது, இலக்கண குறிப்புலாம் இருக்கு. இலக்கண குறிப்பு நம்ம மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, மெயின்ஸுக்காக நம்ம முன்னாடியே ப்ரிப்பேரா டைப் பண்ணி வச்சுட்டோம். வேர் சொல்லிலிருந்து வினை முற்று வினையாளனையும் பெயர், பெயர் சொல்லின் வகையறிதல், ஊமையால் விளக்கப்பெறும் பொருள், பழமொழிகள் பத்தி இருக்குது, விடைக்கேற்ற வினா, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், வலுவு சொற்கள், கூட்டு பெயர்கள், இந்த மாதிரி எல்லாமே டைப் பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்க, அத்தனை டாபிக்குமே உங்களுக்கு டைப் பண்ணி வச்சாச்சு. ப்ரீ பிளான்டா நாங்க ரெடி பண்ணிட்டோம். நீங்க என்ன பண்ணணும், வந்து நம்மளோட டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணிட்டு பேட்ச் ஐடியை வாங்கி என்னன்னைக்கு நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்ல கரெக்டா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு உள்ள போயிட்டு லிங்க் கொடுத்துருக்காரா சாரு அப்படின்றத பார்த்து லிங்கை கிளிக் பண்ணி உங்க நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, பேட்ச் ஐடி நம்பர் கொடுத்துட்டு அப்படியே கடை டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஃபீட்பேக்னு ஒரு காலம் இருக்கும். அந்த ஃபீட்பேக்ல உங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது நம்ம டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, எப்படி நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சா அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இதோட ஒரு காப்பி உங்களோட இமெயிலுக்கே வந்துடும். ஓகேங்களா, நீங்க சப்மிட் கொடுத்ததோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து உங்களோட இமெயிலுக்கும் நாங்கள் சென்ட் பண்ணி வச்சிருவோம். நீங்க எனி டைம் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ஓகேங்களா, முக்கியமா எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு கேட்பீங்க, கரெக்டுங்களா? இதே இது வந்து நீங்க வெளியே போய் படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வச்சிருப்பாங்க நீங்களே நினைச்சு பாருங்களேன். 2000 கொஸ்டின் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி போய் டிராவல் பண்ணி நீங்க செலவு பண்ணி ஒரு இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் டெஸ்ட் அட்டன் பண்ணா 30 டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம டெஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 499 ரூபா தான். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டா வீட்டில் உட்காந்து நெட் பேக்கை மட்டும் போடுறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. கரெக்டா ஃபோக்கஸ்டா அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 டெஸ்ட்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு உங்களாலே தெரிஞ்சுக்க முடியும். உங்களால சக்சஸ் ஆக முடியுமான்றதையும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப அக்யூரேட்டா இருக்க போகுது டெஸ்ட் எல்லாம். மறக்காம ஜாயின் பண்றவங்க சீக்கிரமா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா, டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம இதை முன்னாடி ப்ரீ பிளான்டா ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு 2 டேஸா வந்து நம்மளோட பேனல் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால தான் நம்மளால ரிலீஸ் பண்ண முடியல. இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு நம்மளோட டெஸ்ட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, முக்கியமா ஜாயின் பண்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. பிக் பண்ணி நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு டெஸ்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.